சந்தர்ப்பத்தில் குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கடந்த வாரம் சவுதி அரேபியா நாட்டுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டின் அரசாங்கத்தை பொறுப்பேற்றதன் பின்னர் இருமுறை குறிப்பாக சவுதி நாட்டிலே ஜித்தா நகருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அங்கு சென்றபோது அங்குள்ள இலங்கையர்கள் அனைத்து இலங்கையர்களுடைய ஒரு தேவையாக அனைவரும் எம்மிடம் மிக பணிவாக வேண்டிக் கொள்ளப்பட்ட ஒரு விடயம்தான் 30 வருடங்களுக்கு மேலால் இலங்கை கொழும்பு ஜித்தாவுக்கு இடையிலே இருக்கின்ற விமான சேவை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மீண்டும் பெற்றுத்தருமாறு வேண்டியிருந்தார்கள். குறிப்பாக எமது அமைச்சர் அவர்கள் அண்மையிலே சவுதி மேற்கொண்ட பயணத்தின் போதும் அங்குள்ள பொறுப்புதாரிகளிடம் அது சம்பந்தமான விடயங்களை கதைத்திருந்தார். எனவே இந்த நாட்டில் உள்ள சவுதி தூதரகத்திடம் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம். உண்மையிலே அந்த சேவையை பெற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த நாட்டிலே வாழுகின்ற இலங்கையர்களுக்கு பல நன்மைகள் பெற கிடைக்கின்றது என்பதை நாங்கள் நன்றாக நம்புகின்றோம். எனவே குறிப்பாக ஹஜ் உம்ரா போன்ற கிரிகைகளுக்கு செல்கின்ற போது நேரடியான விமான சேவை காணப்படுகின்ற போது குறித்த பயணத்தை மேற்கொள்கின்றவர்களுக்கு அது இலகுவாக அமைகின்றபடியால் குறித்த விடயம் சம்பந்தமான பொறுப்பான அதிகாரிகளுடன் கலந்துரையாடி குறித்த அந்த விடயம் சம்பந்தமாக கண்டிப்பாக நாம் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதை நாம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், குறித்த விமான சேவை பொறுத்தவரையில் கடந்த 30 வருடங்களையும் தாண்டி காணப்பட்ட ஒரு விமான சேவை. அதே போன்று எமது நாட்டில் வருடம் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் உம்ரா ஹஜ் பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் இந்த விடயம் சம்பந்தமாக கலந்துரையாடிய போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பொறுத்தவரையிலே ஒரு வங்குரோத்து நிலைக்கு அடைந்து இலாபமூட்ட முடியாத ஒரு நிறுவனமாக மாறியிருந்த ஒரு நிறுவனத்தை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்றோம். எனவே அதனை கட்டியெழுப்பி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடன் கதைத்து இந்த விமான சேவையை ஆரம்பிக்க முடியுமா என்பதை பற்றி கலந்து ஆலோசித்து வருகின்றோம். அதே போன்று சவுதி அரசாங்கத்துடனும் இது சம்பந்தமாக கலந்துரையாடி இந்த விடயத்தை மிக விரைவாக அந்த மக்களுக்கு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் முயற்சித்து வருகின்றோம். உண்மையிலே அந்த நாட்டிற்கு சென்ற போது அங்குள்ள மக்களோடு உறவாடிய போது சில போது நோயாளிகள் அதே போன்று மரணிக்கின்ற சந்தர்ப்பங்களிலே உறவினர்கள் அதே போன்று அத்தகைய மரணம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டுக்கு வருகின்ற போது அவர்கள் படுகின்ற அவதிகளை பற்றி மிக தெளிவாக எமக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே வெளிநாட்டு மக்களுடைய ஆதரவையும் பெற்று வெளிநாட்டிலே வாழுகின்ற இலங்கையருடைய ஆதரவையும் பெற்று வெற்றி பெற்ற அரசாங்கம் என்ற அடிப்படையிலே கண்டிப்பாக உங்களது உணர்வுகள் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கண்டிப்பாக கலந்துரையாடி அதற்கு சிறந்த ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். நான் கடந்த வாரம் வந்ததன் பின்னர் குறித்த அமைச்சருடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றேன். எனவே இதற்கான இத்தகைய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அந்த ஏற்பாடுகளை கண்டிப்பாக நாங்கள் மேற்கொள்வோம் என்ற விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டோம்.